இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் பெண்டுக்குரிய டை. இப்போ நம்ம பைபாஸ் பெண்டு எப்படி வளைக்க போகிறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீட்டரை போட்டுட்டோம். இப்போ நம்ம பாருங்கள், ஹீட்ரு இதா அதான் ஹீட் எரியுதா. இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு இந்த அடுத்து நம்ம இந்த டையில் வச்சு தான் வளைக்க போகிறோம். இதுதான் நம்ம டை இங்கே வச்சுருக்கோம். பாருங்கள், பார்த்துக்கங்க, பக்கத்தில் வச்சுருக்கேன். தெரியுமா? நம்ம டை செஞ்சுட்டோம். இப்போ இதை வந்து ஊத்துக்குழிக்கு அனுப்புகிறோம். இதை வந்து நம்ம சாம்பிள் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ கரெக்டாக இருக்குன்னு இப்போ நம்ம என்ன செய்கிறோம், வளைக்க போகிறோம். பாருங்கள், இது எங்கே போகுது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழிக்கு தான் இந்த டை போகுது. உங்கள் டை தனியாக வச்சுருக்கு பார்த்துக்கோங்க. சூடு ஏறணும்ல, சூடு ஏறினா தான் நமக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக சூடாகணும். சூடாகினா தான் நம்ம டையில் வச்சு கரெக்டாக டிகிரி இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து யாராவது டைரி கேட்டாங்கன்னா என்ன செய்வோம், இப்படி செஞ்சு தான் இந்த மாதிரி தான் சாம்பிள் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்போம். உங்களுக்கு டை வேணும்னா மறக்காமல் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா டையும் நம்ம செஞ்சு கொடுப்போம். பாருங்கள், இது உறிஞ்சி பைபாஸ் டை. இதை ஹீட் ஆனோன்னா இப்போ நம்ம டையில் வச்சு ஒரே அமுக்கு அப்படி எப்படி வந்து மட்டும் பாருங்கள். நம்ம டை இதுக்கு அந்த பாருங்கள், பக்கத்தில் தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றுறதுக்குள்ள ஓட்டையெல்லாம் அதில் ரெடியாக இருக்குது. அப்படியே நம்ம அந்த ஓட்டையில் தண்ணி ஊற்றி பைப் ஓரளவுக்கு நல்லா சூடாகி வந்துருச்சு. பாருங்கள், இதுதான் நம்ம சாம்பிள் பண்ணுறதுக்காக இப்படி இருக்குது. நீங்கள் எப்படி தான் வைக்கணும் இல்லை, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், அடுப்பை வச்சுக்கலாம். நம்ம வளைக்கிறதுக்கு தகுந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பிள் காமிக்கிறதுக்காக இப்படி செய்கிறோம். அதனால் நீங்கள் யார் இப்படிலாம் வைக்க நினைக்காதீங்க. இதெல்லாம் நல்லா டேபிள் போட்டு நல்லா பக்காவாக செட் பண்ணி வச்சு செஞ்சீங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்கள் பாட்டில் வளைச்சிக்கிட்டே இருக்கலாம், எத்தனை நாள் வளைச்சிக்கிட்டே இருக்கலாம். சூடு ஏறிடுச்சு. இதை திருப்பிக்குவோம்.
நல்லா வளைஞ்சிருச்சு. நல்லா சூடு. பாருங்கள், எடுத்து வைக்க போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? பாருங்கள், இப்போ டையில் வச்சாச்சு. இதை நம்ம டையில் வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆசை வச்சுட்டோமா பாருங்கள். ஆசை வச்சு அமைக்கிட்டோம் பாருங்கள். ரெண்டு அமைக்கிருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். சூட வச்சிச்சு. எடுப்போம் பாருங்கள். இப்போ எடுக்கணும் பாருங்கள். பார்த்தீங்களா? சாச்சு பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பெண்டு? பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? அப்படி பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்கா பாருங்கள் நண்பர்களே. பார்த்தீங்களா? அந்த பெண்டை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம டை. உங்கள் முன்னால் தான் வளைச்சி காமிச்சிருக்கேன். இது ஹீட்ரு இருக்குது, பார்த்துக்குங்க. இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அக்யூரேட்டாக இருக்கா? அதுக்குங்க. இந்த டை உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் நம்ம மர டை செஞ்சு கொடுப்போம். நம்மகிட்ட 90 டிகிரி, 45 டிகிரி, பைபாஸ் பண்டு, எஸ் பண்டு எல்லா டையும் வச்சுருக்கோம். கப்ளர் டை வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க மறக்காமல் நம்முடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.